கமால் இது நியூஸ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் கிராமர் பார்ப்போம். வாட் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ்? ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more வேர்ட்ஸ் that have the சேம் ஆர் சிமிலர் எண்டிங் சவுண்ட். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒரே மாதிரி முடிக்கிற சவுண்டு இருந்தால், முடிகிற சவுண்டு, அதாவது முடிகிற லெட்ரு சேமாக இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த வேர்ட்ஸ்லலாம் இந்த வேர்ட்ஸ் முடிகிற லெட்டர்ஸ் சேமாக இருக்குது. டி 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 டி. இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கோட், போட், ஃப்ளோட், கோட், கடைசி இட்டுன்னு முடியுது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. அதனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன், இன்டர்செக்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நவுன்னா என்னன்னு பார்ப்போம். எ நவுன் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. நவுனுங்கிறது என்னென்னா ஒரு நபரோட பேராக இருக்கலாம், ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம், இல்லை பொருள்களோட பேர், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு விஷயத்தை பற்றி இருக்கலாம். அப்படி உள்ள பேர்களை தான் பொதுவாகவே பேர்களை தான் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர், வீடியோ, இந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அடுத்து வெர்பு. வெர்பு எ வெர்ப் இஸ் யூஸ்டு இஸ் எ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு செயலை பற்றி சொல்லுத ஒரு வார்த்தை. அதாவது ஸ்லீப்பிங், ரீடிங், ஸ்டடியிங், ஸ்டடி, ரன், ஈட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்கிற வார்த்தை, ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையை நம்ம வெர்புன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸ்டடி, திங்க், ப்ரிப்பேர், லுக், சி. இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை எல்லாமே வெர்புன்னு சொல்லலாம். அடுத்து அட்வெர்ப்பு பார்ப்போம். அட்வெர்ப்பு அப்படிங்கிறது வெர்பை பற்றி சொல்லுது. ஹீ ரேன் ஃபாஸ்ட்லி. அப்போ ரேனுங்கிறது வெர்பு. அவன் வேகமாக ஓடினான். அவன் ஓடினது எப்படி ஓடுனா, வேகமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷி ரைட்ஸ் ஃபாஸ்ட்லி அப்படின்னா அவள் வேகமாக எழுதினாள். அப்போ எழுதுனதை பற்றி சொல்லுவோம். ஃபாஸ்ட்லி சொல்லும் போது இந்த எழுதுனது வேகமாக எழுதுனா ஃபாஸ்ட்லிங்கிற வேறு நமக்கு அட்வெர்ப் ஆகும். இதில் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். an adverb tells how, often, how, when, where it can describe a verb or an adjective or an adverb. எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி, சம்டைம்ஸ் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது அட்ஜெக்டிவ். நவுனை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல் இந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன். நவுனையோ ப்ரொனவுனையோ சொல்ல. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டாலாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, ரெட்டாக இருக்குது, தின்னாக இருக்குது, ஸ்டவுட்டாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு பொருளை எப்படி இருக்குதுன்னு அதை டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது நவுனை எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. குட்டு, பேடு இதையும் சேர்த்து சொல்லலாம். அண்ட் அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள் டால், தின், ரெட், பியூட்டிஃபுல். அடுத்தது ப்ரிப்போசிஷன் பார்ப்போம். எ ப்ரிப்போசிஷன் இஸ் யூஸ்ட் பிஃபோர் எ நவுன், ப்ரொனவுன் ஆர் gerund டு ஷோ பிளேஸ், டைம், டைரக்ஷன் இன் எ சென்டென்ஸ். ப்ரிப்போசிஷன் எதை மென்ஷன் பண்ணுன்னா ஒரு நவுனோ ப்ரொனவுனோ இல்லைன்னா ஒரு ஜெரண்டோ, அதாவது ஒரு இடத்துல எதையோ ஒரு நேரத்துலையோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டுக்கு அப்புறம் நம்ம எப்போயுமே டைம் எழுதுவோம். இன்னுக்கு அப்புறம் அந்த பிளேஸ் நேம் எழுதுவோம். ஆணுக்கு அப்புறம் டைம் எழுதுவோம். ஃப்ரம்க்கு அப்புறம் ஒரு பிளேஸ் எழுதுவோம். அது மாதிரி அபவுக்கு அப்புறம் ஒரு நவுன் எழுதுவோம். ஃப்ரம்க்கு அப்புறமும் ஒரு நவுன் எழுதுவோம். இந்த மாதிரி அட்டு, இன், ஆன், ஃப்ரம், அபவ் இந்த வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன் சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொனவுன். நவுனை இன்னொரு வேர்டாக மென்ஷன் பண்ணுறது. அதாவது நவுனோட பேர் சொல்லாமல் ஹீ, ஷி, இட்டு, தே அந்த மாதிரி சொல்கிறது ப்ரொனவுன். ப்ரொனவுன் ரீப்ளேஸ் த நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங், ஐடியா இன் ஏ சென்டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஹீ, ஷி, ஈட், தே. நவுனுக்கு பதிலாக அவங்க அவைகள் அந்த மாதிரி சொல்கிறது. அதுதான் என்னதுன்னா ப்ரோனவுன். அடுத்து கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் ஜாயின் வேர்ட்ஸ் ஆர்
குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஏ சென்டென்ஸ். ஒரு 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணும்போது நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஸோ, அன்டில், சின்ஸ், பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வரைக்கும் இதில் இருந்து, சின்ஸ்னால் இதில் இருந்து, பட், ஆனால் இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ்க்கு லெஃப்டில் ஒரு சென்டென்ஸ் வரும், ரைட் சைடு ஒரு சென்டென்ஸ் வரும். இந்த மாதிரி 2 சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது. அப்படி உள்ளது தான் வேர்ட்ஸை தான் நம்ம கன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அண்டு சொல்லலாம், ஸோ சொல்லலாம், அன்டில், சின்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அடுத்தது இன்டர்செக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் எமோஷன் அண்ட் ஆர் ஆஃபன் ஃபாலோடு பை எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்டு. இன்டர்செக்ஷன்னா ஏதாவது ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதாவது சந்தோஷமோ துக்கமோ, நல்லா இருக்குது, அலாஸ், ஐயையோ, ஹுரேனா நம்ம சந்தோஷத்தில் சொல்கிறது, வாவ் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊப்ஸ் அந்த மாதிரி. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.